முதலில் வரலாறு எங்கிருந்து பிறக்கிறது என்று கேட்டீங்கன்னா, நாடோடி சமூகமாக இருந்த மக்கள் ஒரு இடத்தில் நிலையாக தங்கி அவனுடைய உணவு தேவைகளையும் அந்த உணவு தேவைகளுக்காக அவன் விவசாயத்திற்கு நுழையக்கூடிய காலகட்டங்களில் அவன் பார்த்த செய்திகள், அவன் பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு இடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறைப்படியான ஒரு ஹிஸ்டாரிக் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வரலாற்று தன்மை தான் அவன் பார்த்த செய்திகளை அங்க ஓவியமாக வரைந்து வைத்திருக்கிறான். நம்ம ஓவியத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்து இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணணும், உண்மையிலே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதனுடைய வரலாறு இதுதானா என்பது நமக்கு தெரியாது. குறிப்பாக சட்டவரை கோவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஒரு ஆடு ஒன்று நிற்கும், அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நிறைய ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோவிலுக்கு அந்த நெருப்பு பகுதியில் ஏன் அந்த ஆடு ஆட்டை பயிரிடக்கூடிய ஒரு வளமை கடமை இருந்திருக்கிறதா?
திருமதி ஷர்மிளா தேவதாஸ், FOHS சென்ட்ரல் பிரசிடென்ட், திரு காந்திராஜன், கலை வரலாற்று ஆய்வாளர், தமிழ் இணைய கல்விக் கழகம் சென்னையிலிருந்து, மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கரு பழனியப்பன் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது FOHS ஃபவுண்டேஷன் வந்து இது 2வது வருஷமாக இந்த பயிலரங்கம் பண்ணுறோம். முதல் வருஷம் வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனால் கொஞ்சம் செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோர் ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பயிலரங்கத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து திரு காந்திராஜன் அவருடைய கருத்து வாக்கம். அதனால் என்னோட ஸ்பெஷல் வரவேற்பு அவருக்கு. நமக்கு தலைவராக நமது நண்பர் திரு கரு பழனியப்பன் அவர்களையும் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜை சேர்ந்த அமைப்பாளர்களுக்கும் ஓவியர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய நிகழ்வு இந்த 2வது ஆண்டாக நாங்கள் FOHS மூலமாக இந்த ஓவியர்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்குறோம். ஒரு சின்ன பின்னணி, ஒரு ஈவெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால தான் நம்ம செய்ய போறோம். இந்த ஓவிய பயிலரங்கம் எதுக்காக பண்ணணும், அது மரபு ரீதியான ஓவிய பயிலரங்கம் எதுக்காக பண்ணணுன்ற ஒரு காரணம் என்னன்னா, 1996 வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்க. அந்த சில ரிப்பேர்லாம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்காக பண்றாங்க. அப்ப அந்த தெப்பக்குளத்துல வந்து 64 திருவிளையாடல் புராணத்தை ஓவியமா வரைஞ்சாங்க. இதெல்லாம் நாயக்கர் காலம், 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியர்கள். அந்த ஓவியத்தை பார்த்து ஒரே நாள் யாருக்கும் தெரியாம ஒரு அதிகாரி வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம ஒரே நாள் அழிச்சுட்டு போயிட்டாரு. சிறந்த தமிழ் திரைப்பட இயக்குனர், தொலைக்காட்சி ஆளுமை திரு கரு பழனியப்பன் அவர்களை அறிமுகப்படுத்த திரு அருண் அமர்நாத் அவர்களை அழைக்கிறோம். அறிமுகப்படுத்துவதற்கான அவசியமே இல்லை. முன்னணி திரைப்பட இயக்குனர் டிவி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நண்பர். ப்ளஸ் நம்ம ஹெரிட்டேஜ் இது மாதிரி இதில் ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவர். இங்கெல்லாம் கழிச்சு ஒரு ரீஃபண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு நல்ல நண்பர். நம்ம குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம பொதுவாக நிறைய இடங்கள் பேசினா கூட ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக எந்த கூட்டத்திற்கும்னா மிக குறைவான ஆட்கள் வந்திருக்கிற ஆட்களின் ஒவ்வொருவரின் முகமும் பார்க்க முடியும் என்கும் போது அந்த கூட்டம் நம்மளால் நினைவு. அப்படி ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு கூட்டமாக இருப்பது பெரிய முக்கிய. நேற்று எனக்கு கண்ணில் சொன்னாங்க வேறுபாடு அப்படிங்கும்போது எனக்கு ஓவியம் பற்றி அப்படிங்கிறது அவர்கள் என்னிடம் முதல்ல குறிப்பிட்ட பொழுது நான் வந்து ஒரு யோசனையில் இருந்தேன். பாண்டியன் காலத்து ஓவியங்களை பற்றி ஒரு பயிலரங்கம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த எக்ஸிபிஷன், அதுக்கு வந்து முடியுமா 7ஆம் தேதிக்கு கேட்கும்போது நான் இயல்பாக 9ஆம் தேதி வந்து நான் வந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓவியம் பற்றி யோசிச்சா நமக்கு என்ன தெரியும் இருக்குல்ல. பொதுவாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞர்களை ஒரு கொண்டாடுற சமூகமாக இருக்கும். ஒரு எழுத்தாளனோ ஒரு இசை தெரிந்தவரையோ ஓய்வு தெரிந்தவரை கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, ஒரு வெகுஜனத்தின் பார்வையை விடவும் ஒரு கலைஞரின் பார்வை மற்றொரு கோணத்தில் சக மனிதர்கள் மேல் அக்கறை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம நினைக்கிறோம். நம்ம வெறுமன ஒரு பார்வையை போடுறதில்லை, அவர்களுக்கு பார்வை வேற. நம்ம ஓவியர் மருந்து வந்து அடிக்கடி சொல்லுவார். அவருடைய பேராசிரியர் சுப்புராஜ் வந்து அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லுவார். இன்னும் நிறைய படம் வந்துட்டு இருக்காங்க, நிறைய ஓவிய கல்லூரி மாணவர்கள். அதை ஒரு பேராசிரியர் சரி வந்து ஒரு நாள் மருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி வந்து நீங்க அவருக்கு ஓவியம் சொல்லி கொடுத்த அவருடைய ஆசிரியர் பார்த்துட்டே இவருக்கு தெரியல, இவர் வந்துட்டே இருக்காரு அந்த வளர்ந்துருக்காரு. அப்புறம் அந்த நடந்து போற பார்க்கலாம் பின்னாடி போறதை பார்த்துட்டு மருந்து திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60 நேரம் வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அங்க ஒரு மரம், அந்த மரத்தை லைவா பார்த்து வரைகிறார். வரைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே இவரு தன்னுடைய ஆசிரியரை பார்த்தோம்னா தேசம் சின்ன மருத்துவப்படுறாரு. அவரோட இதோட பிடிச்சி நிப்பாடி இல்லை நல்லா இருக்கு தரேன் அப்படின்னு வரைச்சிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பி வர்றாரு. அந்த படம் முடிஞ்சுன்னா மருந்து கூப்பிட்டு தள்ளி கூட்டு படத்தை வந்து உனக்கு நல்லா வரைய வந்துச்சு,
ரொம்ப நல்லா வரைகிற அப்படின்னா அது பெரிய பாராட்ட நினைக்கல. தன்னுடைய ஆசிரியர் நல்லா வரைகிறதா சொல்லுவார். சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொன்னாராம், இப்ப இதையே நான் வரையணும்னு யோசி, நீ நல்ல ஓவியர் ஆயிடுவார். இந்த இடத்துல இருக்கிறது மரம், இந்த இடத்துல இருக்கிறது மாடு, இந்த இடத்துல இருக்கிறது புல்வெளி, அது அப்படியே வரைஞ்சிருக்கும். இதையே நான் வரையணும். இந்த மரம் ஏன் இங்க இருக்கணும்? இந்த மரத்தை நகர்த்தலாம். இந்த மாடை எனக்கு உட்படுத்தணும், அந்த மாடை நகர்த்தலாம். நீ ஓவியம் தான் விரும்பியபடி அதற்குள் இருக்கிற எல்லாவற்றையும் நகர்த்தி வைக்கும் பொழுதுதான் நீ முழுமையான ஓவியம் நடக்கிறது. மருத்துவ சொல்வதையாக நான் கிடைத்த பாடத்திலேயே மிக முக்கியமான பாடம் அந்த பாடம் தான். அந்த இடத்துல தான் எனக்கு ட்ரைனிங் தெரிஞ்சிச்சு. ஒரு வாரம் சொல்லிடுறேன். இதில் சிவா பண்ணது ஸ்பெஷலாக நம்ம மீனாட்சியோட திரு காந்திராஜன் அவர்களுக்கு அடுத்ததாக எக்கோவேச்சர்ஸ் சென்ட்ரல் திருமதி ஷமிலா அவர்களுக்கு திரு மதுபாண்டி அவர்கள் எக்கோவேச்சர்ஸ் பாண்டியாஸ் திருமதி ரமா அவர்களுக்கு திரு மதுபாண்டி அவர்கள் அடுத்ததாக திரு ரஜீவ் அவர்களுக்கு எக்கோவேச்சர்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு திரு மது பாண்டியன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். அடுத்து திரு சிவா ஓவியர் திரு சிவா அடுத்ததாக திரு மது பாண்டியன் அவர்கள் ஏன்னா மதுரையில் ரொம்ப வருஷமா அந்த ஓவியத்தை பற்றி சிவசாரணம் தான் நிறையா பேசியிருக்கோம். அதில் நான் அவங்க மூலியமாக நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு தயார் பண்ணிதான் ஓவியர்கள் வேலை பார்க்குறோம். பட் ஆனால் வந்து ஓவியர்கள்லாம் கலந்துக்கிட்டே ஒரு ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. அது அவங்க ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இது வந்து தொடர்ந்து நடக்கணுன்றதுல இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தரங்கு மாதிரி இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் இருக்கும் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, முன்னுக்கு தெரியாத நிறைய ஓவியங்கள்லாம் வந்து நல்லா ஷேர் பண்ணிக்கிற விஷயம். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குன்னா அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கங்கள். என்னோட பேர் வந்து துளசிகண்ணன். நான் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் தஞ்சை ஓவியர். நாங்க எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஓவியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நாங்களும் ஒரு மாணவரா உட்கார்ந்து ஒரே இடத்துல, ஏன்னா எங்களுக்கு வந்து டைமே நிறைய இருக்க மாட்டேங்குது, ஒர்க் பண்றது, கிளாஸஸ் இருக்கிறது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து எங்களோட திறமையை நாங்கள் வெளிக்கொண்டு வந்ததுக்கு இது ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. ஜெயசிகா, நே முத்துக்குமார், அமித் ஷாரிகா, துளசி ரவிச்சந்திரன், பிரேம்தர்சி, நாகசுந்தரம்,
not like